ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவில் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 12th ஸ்டாண்டர்டுக்கான கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களால் 100 மார்க் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு வந்து உறுதி அளிக்கிறேன் நான் வந்து. அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். என்னென்ன கொஷின்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க, அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லா அப்டேட்டும் அங்கே உங்களுக்கு வந்துடும், உடனுக்குடன் வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் இது வரைக்கும் 1 மார்க் படிக்கலனாலும் கவலையை விடுங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் மட்டும் படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துட்டு போங்க. நல்ல மார்க்கே உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து 5th கொஷின் வரைக்கும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஒவ்வொரு 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது. ஒரு சில கொஷின்ஸ் வேணால் உங்களுக்கு வந்து இன்னராக உள்ளேருந்து வந்து கேட்கலாம், ஏதாவது மார்க்ஸ் கண்டென்ட் அப்படி இப்படி கேட்கலாம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சிங்கிள் லைனில் தான் வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ 1லேருந்து 5 வரைக்கும் நோட் பண்ணிக்கிட்டிங்களா? தென் வந்து பாருங்கள், இப்போ வந்து 6th கொஷின்லேருந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். 6th கொஷின்லேருந்து 11th கொஷின் வரைக்கும் ஷோ பண்ணுற பாருங்கள். இப்போ நான் கொஷின் உங்களுக்கு படித்தே காட்டுறேன், எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஃபேஸ்புக் வாஸ் கிரியேட்டட் இன் டேஷ் இயர், விச் இயரில் வந்து ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணாங்க. அப்புறம் எது வந்து ரெஃபர் டு அதர் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் பை யூசிங் நேம்ஸ் ரேதர் தன் நம்பர்ஸ் அப்படின்றது நீங்கள் எழுதணும். அப்புறம் டேஷ் ப்ரொவைட்ஸ் இமெயில் சர்வீசஸ், இமெயிலுக்கு வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து எது, யூஆர்எல் அப்படின்னா வந்து என்னன்றதை நீங்கள் வந்து எழுதணும். ஹவு மெனி பின்ஸ் ஆர் யூசர் இன் RJ45 கேபிள்ஸ், அதை எழுதணும். அடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். 11வது கொஸ்டின்லேருந்து இப்போ ஷோ பண்ணுற பாருங்கள். ஓப்பன் என்எம்எஸ் வாஸ் ரிலீஸ்டு இன் விச் இயர், அதை நீங்கள் எழுதணும். RDGS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்றது என்னென்னு எழுதணும். அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ டேஞ்சபிள் குட் அப்படின்றத நீங்கள் எழுதணும். ஸோ ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ங்க. இந்த 15 1 மார்க்குமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். நீங்கள் 1 மார்க் படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, இந்த 15 1 மார்க்கு படிச்சுக்கோங்க. நல்ல மார்க்கே வந்து ஸ்கோர் பண்ணலாம். கவலை விடுங்க, இந்த 1 மார்க் படிச்சுக்கோங்க. 1 மார்க் படிச்சுட்டு அடுத்து வந்தீங்க அப்படின்னா பார்ட் பியில் வரும்போது நீங்கள் 6 2 மார்க் வந்து எழுதணுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த 6 2 மார்க் வந்து எழுதக்கூடிய இங்கே எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுற பாருங்கள். நீங்கள் 6 2 மார்க்னா 6 2 மார்க் மட்டும் படிக்காதீங்க, எல்லா கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். கொஷின் படிக்கிற பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். டிஃபைன் மல்டிமீடியா, வாட் இஸ் ரிலேஷன்ஷிப், லெட்ஸ் லிஸ்ட் இட்ஸ் டைப்ஸு, what is validation in PHP, what are the types of MySQL function, MySQL function available in PHP, expand HTTP, DNS, FTP, write a short note on NS2, what are the types of fiber optic cables, what is digital signature, what is the output of the following. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த அவுட்புட் வந்து நீங்கள் 24 அந்த இதுக்கு வந்து நீங்கள் போடணும். அப்போது இதில் இருக்கக்கூடிய எல்லாமே படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு டைமுக்கு பொறுத்த மாதிரி எழுதிக்கலாம். ஆனால் நீங்கள் படிக்கும்போது எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் சி வந்தீங்கன்னா 6 3 மார்க் நீங்கள் எழுதணும். எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் சிங்கிள் ஸ்லைடில், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. படிக்கலனா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மாஸ்டர் பேஜ், ரைட் அபவுட் த நோட்ஸ் ஃபார் நேமிங் எ வேரியபிள் இன் PHP, வாட் இஸ் த சின்டெக்ஸ் ஃபார் டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன் இன் PHP, கம்பேர் இன்டர்நெட் அண்டு இன்டர்நெட் எக்ஸ்ட்ராநெட், இது வந்து இன்டர்நெட்டு இன்ட்ராநெட்டு எக்ஸ்ட்ராநெட்டு நீங்கள் எழுதணும். ரைட் எ நோட் ஆன் மொபைல் நெட்ஒர்க்கு, ரைட் எனி 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் வர்சஸ் இ-காமர்ஸு, லிஸ்ட் அவுட் த பாப்புலர் ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர், வாட் இஸ் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், லிஸ்ட் அவுட் வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் EDA, இதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஒரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட்ங்க, படிச்சுக்கோங்க. தென் பார்ட் டி வந்தீங்கன்னா நீங்கள் 5 மார்க் எழுதணும். இதில் வந்து 10 5 மார்க் இருக்கும். எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க, எல்லாமே படிச்சுக்கோங்க. எழுதும் போது டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா எந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கோ அதை நீங்கள் எழுதிடலாம். இப்போ கொஷின் படிக்கிற பாருங்கள், நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லை பெண்டிங் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. படிக்கலைன்னா நீங்கள் வந்து திருப்பி படிச்சுக்கோங்க. இப்போ படிக்காமல் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் ஃபார்மேட்ஸ் இன் மல்டிமீடியா ஃபைல்ஸ், ஆர் ரைட் த ஸ்டெப்ஸ் டு ட்ரா எ star using polygon tool, explain the user defined function with suitable example, or discuss in detail about switch statement with an example, explain for a loop with example, discuss about OSI model with its layers, explain the components in DNS, explain the types of network cables, explain any 5 e-commerce revenue model, differentiate symmetric key and asymmetric key encryption. ஸோ இதை எழுதணும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. உங்களுக்கு சிங்கிள் ஸ்லைடில் நான் ஷோ பண்ணியிருக்கேன், நல்லா மறக்காமல் படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.